எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டாக்டர் ரமேஷ் பேசுகிறேன். போன வாட்டி நம்ம வந்து லிவர் ப்ராப்ளம் பற்றி பார்த்தோம். அப்புறம் என்னென்ன ஃபுட்டு வந்து உணவு வந்து லிவருக்கு நல்லது, என்னென்ன ஃபுட்டு லிவர் வந்து ஸ்பாயில் பண்ணும் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இந்த வாட்டி வந்து ஆல்கஹால் தான் மெயின் காரணம்னு சொல்லிட்டேன். இந்த வாட்டி வந்து அந்த ஆல்கஹால் குடிப்பழக்கத்தினால லிவர் எப்படி டேமேஜ் ஆகுது பற்றி பார்ப்போம். இப்போ வந்து ஆல்கஹால் பற்றி பார்ப்போம். அது என்னென்ன டேமேஜ் பண்ணுது, குடியை கெடுக்கும், இது இப்போ எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி கெடுக்குதுன்னு பற்றி பார்ப்போம். ஆல்கஹால் பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. விஸ்கி, வோட்கா, ஜின்னு, பீரு, வைனு, அப்புறம் நம்ம சரக்கு, லோக்கல் சரக்கு, இது எல்லாமே வந்து லிவரை பாதிக்கக்கூடியதாங்க. இதில் எந்த விதமான பாகுபாடும் இல்லை. சில பேர் ஃபாரின் சரக்கு குடித்தா ரொம்ப லிவருக்கு நல்லதுன்னு பொய்யான புரளி கலப்புறாங்க. அதுவுமே லிவருக்கு கெடுதிதாங்க. எல்லாமே நம்ம லிவரை கெடுக்கிறது தப்பு தாங்க. அது ஸ்டாப் பண்ணுறது நல்லது. மேஜர் ரிஸ்க் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுனால என்ன வருதுன்னா, லிவர், ஹார்ட், பிரெயின், கிட்னி, பேங்க்ரியாஸ், இந்த கணையம் எல்லாமே பாதிக்கப்படுதுங்க. அதே மாதிரி கேன்சர் 7 மடங்கு வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு ஸ்டொமக் கேன்சர், இன்டெஸ்டைன் கேன்சர், அப்புறம் பிரெஸ்ட் கேன்சர் இதெல்லாம் அதிகமாகுதுங்க. ஆக்சுவலாக ஆரம்பத்தில் வந்து சோஷியல் ட்ரிங்கிங்கில் ஸ்டார்ட் ஆகி அடிக்ட் ஆகிடுறாங்க. ஏன் அவங்க அடிக்ட் ஆகிறாங்கன்னா, அதில் சில ரீசன்ஸ் இருக்குங்க. மெடிக்கல் ரீசன் என்னென்னா, நம்ம குடிக்கிறவங்களுக்கு வந்து லிவரில் வந்து அஸ்டால்டிஹைட்னு ஒரு கெமிக்கல் ஃபார்ம் ஆகுது. இந்த அஸ்டால்டிஹைடு வந்து மூளையில் போய் மூளையில் பேசல் கேங்லியாவை பாதிக்குது. பேசல் கேங்லியா பாதிக்கும் போது அவங்க வந்து என்ன ஆகுறாங்கன்னா, ஒரு பரவச நிலைக்கு போயிடுறாங்க. குடிக்கிறவங்க கவலையெல்லாம் மறந்துடுறாங்க. அதனால் அவங்க விரும்பி குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது ப்ரெசண்ட்டாக வந்து சோஷியல் ட்ரிங்கிங் வந்து ரொம்ப வந்து எல்லாம் விரும்பி பண்ணுறாங்க. இந்த சோஷியல் ட்ரிங்கிங் தான் சின்னதுலேருந்து பெருசாக அவங்க மடாக்கூடியவங்களா ஃபுல் ட்ரிங்கராக அடிக்ஷனாக மாற்றிடுது. அதுக்கு என்னென்ன காரணம் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். நமக்கு கவலை இல்லாத மனுஷன் கிடையாதுங்க. டே டு டே ஆக்டிவிட்டிஸில் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், ஃபேமிலி ப்ராப்ளம், ஏகப்பட்ட ப்ராப்ளம் வருது. இதுக்கு தீர்வு என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதை தான் நான் சொன்னேன். ட்ரிங்க்ஸ் சாப்பிடும்போது அடிக்ட் ஆகிடுறாங்க. அந்த எமோஷனல் எக்ஸைட்மெண்ட் ஆகும்போது அவங்க வந்து அது குடிக்க அடிமையாகிறாங்க. இப்போ வந்து ட்ரிங்க்ஸ் நிப்பாட்ட சின்ன டிப்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி ஒரு 3 கிளாஸ் குடிக்கிறவங்க நெக்ஸ்ட் வீக்லேருந்து 2 கிளாஸை குறைச்சிக்கலாங்க. அதுக்கு அடுத்த வாரம் 1 கிளாஸை குறைச்சிக்கலாம். அதுக்கு அடுத்த வாரம் அரை கிளாஸை குறைச்சிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைச்சிக்கணுங்க. அவங்க ட்ரிங்க்ஸ் குடிக்கிறவங்க ஒரு சின்ன டிப்ஸ், நிறைய நம்ம நார்மல் வாட்டர் இருக்குல்ல, அந்த தண்ணி நிறைய கலந்துட்டாங்கன்னா அதுவும் வந்து நல்லதுங்க. நீங்கள் எப்போயும் விரும்பி குடிக்கிற ட்ரிங்க்ஸுக்கு மாறி வேறு ட்ரிங்க்ஸாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டெம்ப்டேஷனுக்கு வந்து ஸ்டாப் பண்ணிடுவீங்க. இது வந்து நான் சின்ன டிப்ஸ் கொடுத்துட்டேன். நிறைய டி அடிக்ஷன் சென்டர் நிறைய இருக்குங்க. நீங்கள் போய் உங்கள் கூடிய கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி